Hi friends, welcome to V2 சமையல் 1223 சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சமையல் வந்து கேப்சிகம் முட்டை பொரியல். வாங்க எப்படி என்ன செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கின்னு ஒரு பேன் வச்சுக்கோங்க. தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிங்க. எண்ணெய் சூடானதுமே எண்ணெய் சூடாயின்னு இருக்குது பாருங்கள். சூடானதுமே கடுகு சீரகம் போடுங்க. அது நல்லா ஃப்ரை ஆகி வெடிக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு பொடியாக நெருக்கி இருக்கிற ஒரே ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம் இது போட்டுக்கணும். நல்லா இது வந்து உங்களுக்கு கோல்டன் ப்ரௌனில் வரணும். நீங்கள் பொடியாக நறுக்கிக்கோங்க. நீங்கள் பொடியாக நறுக்குனா ஸோ சீக்கிரமாக பாயில் ஆகும். பாருங்கள், நெக்ஸ்ட்டு வந்து இந்த காஞ்ச கருவேப்பிலை போடுங்க. நீங்கள் ஃப்ரெஷ்ஷு வேண்டாம், நல்லா கருவேப்பிலையை வந்து நீங்கள் காய வச்சு அது அப்படி போடுங்க. ஏன்னா நீங்கள் அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் நல்லா தரும். இல்லை ஃப்ரெஷ்ஷு கருவேப்பிலை கூட போட்டுக்கலாம். இப்போ நாங்கள் எங்கள் வீட்டில் இருந்ததுனால காஞ்ச கருவேப்பிலை போட்டோம். பாருங்கள், நல்லா இப்படி கலரி விடுங்க. ஸோ கேப்சிகம் வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஹெல்த்தி ரொம்ப நம்ம உடம்புக்கு. அது முட்டை சொல்லவே வேண்டாம். இப்போ இந்த ரெசிபி வந்து நீங்கள் சப்பாத்தியில் சாப்பிட்லாம், தோசையில் சாப்பிட்லாம், ரைஸுக்கும் சாப்பிட்லாம். நீங்கள் எனக்கு சமைக்கிறவங்க இங்கே சொல்லி கொடுத்துன்னுக்குறாங்க மூலமாக அவங்க வாய்ஸ் வரக்கூடாதுன்னு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து கேப்சிகம்ங்க. நாங்கள் இப்போ இன்றைக்கி எடுத்துக்கிறது வந்து ரெட் கலர் கேப்சிகம்மு, ஒரு பெரிய கேப்சிகம். அதில் இருக்கிற அந்த விதைலாம் எடுத்துருங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இங்கே. ஸோ இந்தமாரி சைஸில் நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கணும். எந்த ஒரு விதையும் இருக்கக்கூடாது. ஒரு பெரிய கேப்சிகம். எண்ணெய் ஊற்றணும், கடுகு சீரகம் போடணும், பொடியாக நறுக்கி வச்ச ஒரே ஒரு வெங்காயம் பெருசாக அதை கட் பண்ணி போட்டு கருவேப்பிலை போடணும். அப்புறமா கேப்சிகம். ஸோ கேப்சிகம் போட்டு நல்லா இப்படி கலரி விடுங்க. நல்லா இப்படி கலரி விடணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், கேப்சிகம் போட்டோம் நல்லா வந்தீங்கன்னு இருக்குது. இப்போ நீங்கள் கேட்கலாம், ஏன் கேப்சிகம் ஃபஸ்ட்டே போட்டோன்னு. அது நல்லா நம்ம எண்ணெயில் வதக்கணுன்னா அந்த கேப்சிகம் ஃப்ளேவர் கிடைக்கும் நம்மளுக்கு. ஸோ சாப்பிடும்போது வந்து அந்த கேப்சிகம் ஃப்ளேவர் இருக்கும், அதனால நம்ம போட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து தக்காளி போடுறோம். தக்காளி போட்டு அதுவும் நல்லா எண்ணெயில் வதங்கணும். நல்லா வதங்கணும் இந்தமாரி. உங்களுக்கு தெரியும் நல்லா பாயில் ஆகின்னு இருக்கிறது. தக்காளி கூட 4 தக்காளி எடுத்துக்கணும். இதுக்கு ஒரே ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம், ஒரே ஒரு கேப்சிகம், 4 தக்காளி. இப்போ பாருங்கள், தேவையான அளவு உப்பு போடுறாங்க. நீங்கள் சப்பாத்தியில் வச்சு ரோல் பண்ணி கொடுக்கலாம். இது தோசையில், ரைஸ்லலாம் சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சீக்கிரமாக முடிஞ்சிடும் இந்தமாரி ரெசிபியெல்லாம். இப்போ இந்த தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் மசாலா ஆட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து ஓரளவுக்கு வெந்துச்சு. இப்போ மஞ்சத்தூள் போடுறாங்க. இன்னொன்று என்னென்னா, இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் நாங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோ
இல்லை கரம் மசாலாவோ இதெல்லாம் நம்ம போடல. இது வெரி சிம்பிளாக நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்லாம். ஸோ எப்படி சொல்கிறது, ஒரு பசிக்காகவோ இல்லை ஒரு ருசிக்காகவோ கூட நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். இப்போ மஞ்சத்தூள் போட்டாங்களா, இப்போ தனியாத்தூள் 2 ஸ்பூனு இல்லை 1.5 ஸ்பூன் கூட போட்டுக்கலாங்க. எல்லாம் உங்கள் குவான்டிட்டி பொறுத்து உங்களுக்கு எப்படி டேஸ்ட் வரணுமோ நீங்கள் அப்படி ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ வந்து மிளகாத்தூள் வந்து 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் போட்டாங்க, மிளகாத்தூள் போட்டாங்க, தனியாத்தூள் போட்டாங்க. ஸோ இது ஆயிடுச்சிங்களா? இப்போ நீங்கள் பார்க்கல எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. ஸோ இப்போ இது கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா அந்த தக்காளி கேப்சிகம் எல்லாம் வதங்கிச்சு. இப்போ போட்டு இருக்கிற மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், சொன்ன மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடல, கரம் மசாலா எதுவுமே போடல. இது நல்லா வதங்கணும், மிக்ஸாக பண்ணணும், ஃபுல்லும் மிக்ஸ் பண்ணணும். இது கொஞ்சம் நேரம் வதங்கட்டும் இப்படியே. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நல்லா வதங்கிச்சு. நம்ம மசாலா போட்டு வந்தோமே. இப்போ 3 முட்டை அதில் ஆட் பண்ணுங்க. பாருங்கள், ஆட் பண்ணுறாங்க முட்டை. ஸோ முட்டை உடைச்சி போட்டிருக்காங்க. ஒரு முட்டை ஊற்றும் போது நீங்கள் என்ன பண்ணணுன்னா சிம்மில் வச்சுக்கோங்க. மீடியமாக வைக்கக்கூடாது, ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. 3 முட்டை போட்டாங்களா? ஸோ 3 முட்டை போட்டிருந்தோமே. கொஞ்சம் நேரம் அப்படியே விடுங்க. என்ன ஆகும்னா, இப்போ அந்த செஞ்சு வச்சுக்கிறது கூட அந்த முட்டை அது அந்த எல்லாமே போயிட்டு ஜெல் ஆகுது. இப்போது நிதானமாக கலக்கணும். ஸோ நீங்கள் ரொம்ப வேகமாக கலக்குனீங்கன்னா முட்டை கிடைக்காது, சாப்பிடும்போது. ஸோ அதனால் நீங்கள் நிதானமாக அங்கே பாருங்கள், நிதானமாக எல்லா சைடும் நீங்கள் நிதானமாக பண்ணிங்கன்னா அது என்ன ஆகும்னா, சாப்பிடும்போது உங்களுக்கு முட்டை, இந்த கேப்சிகம்மு, தக்காளி, இந்த எல்லா ஃப்ளேவரும் உங்களுக்கு சேர்ந்து கிடைக்கும். ஸோ ரொம்ப ஈஸி ரெசிபி ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு சொன்ன மாதிரியே நான் சப்பாத்தி, தோசை, ரைஸ் கூட சாப்பிட்லாம். ஸோ பாருங்கள், பண்ண அப்படியே அந்த திக்னஸ் வருது பாருங்கள். ஸோ இப்படி தான் கலக்கணும், அப்போ தான் அந்த டேஸ்ட் கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த முட்டை ஸோ இந்தமாரி கலரி வச்சுருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிச்சு, முட்டையும் நல்லா வதங்கிச்சு. ஸோ சப்பாத்தி ரோலில் சாப்பிட்லாம், தோசையில் சாப்பிட்லாம், சாதத்தில் சூடான சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்லாம். இப்போ வந்து பொடியாக நறுக்கி வச்ச கொத்தமல்லி போட்டுக்கலாம். ஸோ இன்றைக்கி முட்டை கேப்சிகம் பொரியல் எப்படி செய்யணும்னு பார்த்தீங்க. வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப், லைக், கமெண்ட்ஸ், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.